நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ள எப்பொழுது இருக்க வேண்டும். இதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்னைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். 2 சாமுவேல் 22வது அதிகாரத்துல தாவீது பாடின பாட்டை தான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 2 சாமுவேல் 22வது அதிகாரத்தை தினந்தோறும் தியானிங்க. என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து நம்மை விடுவிப்பார், தப்புவிப்பார், காப்பார். அந்த விசுவாசம் நமக்குள்ள எப்பொழுது இருக்கணும். தாவீது எப்படி பாடுகிற பாட்டு என்னன்னா, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். என் தேவன் நான் நம்பியிருக்கிற என் துருகமோ, என் கேடகமோ, என் இரட்சணிய கொம்போ, என் உயர்ந்த அடைக்கலமோ, என் புகலிடமோ, என் இரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். மரண அலைகள் என்னை சூழ்ந்தது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயமுறுத்தியது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்தது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், தேவனை நோக்கி அபயமிட்டேன். அவர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது, வானத்தின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பிற்று, அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது. அவர் வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் சேனைகளின் மேல் ஏறி வேகமாக சென்றார். அவர் மின்னல்களை வரவிட்டு அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்து, மின்னல்களை புகைத்து அவர்களை கலங்க பண்ணினார். உயரத்திலிருந்து தமது கரத்தை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாய் இருக்கிற என் சத்துருக்களுக்கும் என் பகைஞர்களுக்கும் என்னை தப்புவித்தார். அவர்கள் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். கர்த்தர் என்னை எல்லா இக்கட்டுகளுக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். கர்த்தர் என் மேல் பிரியமாக இருந்தபடினால் அவர் என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார், என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். நான் கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு நடப்பேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. இந்த 2 சாமுவேல் 22வது அதிகாரத்தை அதிகாலையில தினந்தோறும் உங்கள் ஜெபத்துக்கு முன்பாக விசுவாசத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தியானித்து அன்றைய உங்களுடைய காரியங்களை இன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, சீக்கிரத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து கர்த்தர் விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். அந்த வசனத்தை முழுமையாக நீங்கள் நம்பணும், விசுவாசிக்கணும். இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார், காப்பார், தப்புவிப்பார்ங்கிற நம்பிக்கை, விசுவாசம் கர்த்தர் மேலே இருக்கணும். சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதீங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். அந்த விசுவாசம் நமக்குள்ள எப்பொழுது இருக்கணும். நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த விசுவாசம் நமக்குள்ள எப்பொழுது இருக்கணும். 2 சாமுவேல் 22வது அதிகாரத்தை தியானிங்க, தினந்தோறும் தியானிங்க. கர்த்தர் உங்களோட பேசுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.